அலாரம் அடித்ததுக்கப்புறமும் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புனேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ப்ரொக்கோலி கேரட் இதை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அது கூடயே ஒரு முட்டை ஆம்லேட். இந்த ஃப்ரை பண்ண ப்ரொக்கோலி கேரட் இது கூட கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு இந்த பாயில் பண்ண ரைஸை போட்டு கிண்டி எடுத்தால் சூப்பர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்து எப்பவும் சாப்பிட்றது கிடையாது. எப்போயாச்சும் இந்த மாதிரி டைம் இல்லைன்னா சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லி இவங்களை அனுப்பிட்டேன். இவங்க போனதுக்கப்புறமா எனக்கு லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளது நான் லேட்டாக தான் ரெடி பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த கார்ன் ஒன்று பாயில் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இது வாங்கி போட்டு. ஸோ இதை நாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ எனக்கு பாயில் பண்ணி சரி சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை முடிச்சிடலான்னு தோணுச்சு. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருது. சரி வெளியே ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வருவோம்னு சொல்லி நடந்துட்டு இருந்தேன். ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை, ரொம்ப சைலண்டாக சூப்பராக இருந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ப்ரொக்கோலி பக்கோடா போட்டிருந்தேன். ப்ரொக்கோலி பக்கோடா ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னா பீஃப் கறி, ப்ரொக்கோலி பக்கோடா, முட்டைக்கோஸ் பொரியல் அண்ட் கடலைக்கறி. லஞ்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது.